بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي ونسلم على رسوله الكريم சூரத்துல் ஃபாத்திஹா உடைய தஃப்சீர் அடிப்படையில் இன்றைக்கு எங்களோட 4வது சப்ஜெக்ட். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹா உடைய ஆரம்பம் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அதை பற்றி கொஞ்சம் தஃப்சீர் அடிப்படையில் பேசுறதுக்கு விருப்பப்படுறேன். அல்லாஹ் தபாரக வ தஆலா சொல்கிறான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லாம் புகழும் அல்லாஹ் தபாரக வ தஆலாக்கே தன். ரப்பில் ஆலமீன், முழு ஆலமீனை கவனிக்கிறவன், முழு ஆலமீன் மேலே கிருபை செய்கிறவன், த சஸ்டெய்னர் ஃபார் தி என்டையர் கிரியேஷன். ஆலமீன் அர்த்தம் மாசிவல்லாஹ், அல்லாஹ்வை தவிர உள்ளது அத்தனையும் ஆலமீனில் அடங்கப்படும். இதில் பிளேஸ், ஸ்பேஸ், விண்ட், சன், மூன், கிரியேஷனில் மக்கள்கள், ஜின், மிருகங்கள், பறவைகள், இன்செக்ட், அதெல்லாம் ஆலமீனில் வந்துடும். மலக்குமார்கள் எல்லாம் ஆலமீனில் வந்துடும். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் இது எல்லாத்தையும் படிச்சிருக்கிறான். அப்போ அல்லாவுடைய படைப்பை நாங்கள் ப்ரேஸ் பண்ணினா, ஃபார் எக்ஸாம்பிள் வானம் இருக்கி எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்குது, தஃப்சீர் அடிப்படையில் பூமியிலேருந்து வானத்துக்கு போகிறதுக்கு 500 வருஷம் காலம் தேவை. இப்போ அவ்வளோ தூரம் உள்ள வானம் ஒரு பில்லர் இல்லாமல் இருக்கி, ஒரு தூண் இல்லாமல் இருக்கி. இது அல்லாஹ் தாலாவுடைய கிரியேஷன் உண்டு, அல்லாஹுடைய குதிரத்தை கொண்டு. அப்போ நாங்கள் இந்த வானத்தை பார்த்து சுபஹான் அல்லாஹ் என்று சொன்னால் எப்படி வானத்தை அல்லாஹ் படிச்சிருக்கிறான். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பிரேஸ் ஆஃப் அல்லாஹ். இதுவும் அல்லாஹுடைய ஒரு பிரேஸ் உண்டு. அதே போல் கடலை பார்த்துக்கொள்ளுங்க, சுபஹான் அல்லாஹ். துனியாவில் நாங்கள் பூமியில் வாழ்கிறோம், பூமி எவ்வளோ பெருசாக இருக்கு, எத்தனை மக்கள்கள் இதில் வாழ்கிறாங்க, எத்தனை மிருகங்கள் வாழ்கிறாங்க. ஆனால் பூமியை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெருசாக இருக்கி இந்த கடல், சுபஹான் அல்லாஹ். அப்போ அந்த கடலில் எத்தனை ஜாய் மீன்கள் வளர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ தஃப்சீர் அடிப்படையில் இதுவும் விளங்கிக் கொள்ளலாம். பூமியில் உள்ள கிரியேஷன் கடலில் உள்ள கிரியேஷனில் 10% கிட்டத்தட்ட தான் இருக்குது, இல்லாட்டி 1/9 அந்த மாதிரி. அப்படின்னா பூமியில் கடலில் 9 இருந்தால் பூமியில் 1, இல்லாட்டி கடலில் 10 இருந்தால் பூமியில் 1. அந்த மாதிரி கிரியேஷன் அல்லாஹ் தபாரக வ தஆலா கடலில் வச்சுருக்கிறோம். இந்த கடலை பார்த்துட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய ப்ரேஸ் பண்ணலாம். எப்படின்னு கேட்டால் சுபஹான் அல்லாஹ், எப்படியான ஒரு படைப்புண்டு. அப்போ அது அல்லாஹ் படைச்ச சுட்டி, அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ப்ரேஸ் உண்டு. அதே போல் மலைகள், மவுண்டன்ஸை நாங்கள் பார்த்தா எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கி, அதே போல் அதோட ஃபவுண்டேஷன் கீழே எந்த அளவுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபில் கூட அல்லாஹ் தஆலா சொல்கிறான் தானே, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப ஹுலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத். இந்த மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா இதை வச்சிருக்கிறான் என்று. இப்போ மலையை பார்த்துட்டு, மவுண்டனை பார்த்துட்டு நாங்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்கிறோம். அப்படின்ற அல்லாஹ் எப்படி படிச்சிருக்கிறான். இப்போ மவுண்டனை நாங்கள் ப்ரேஸ் பண்ணால் அதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு ப்ரேஸ் உண்டு. அதே போல் இன்சானை பார்த்துக்கொள்ளுங்க. இன்சானில் அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த மாதிரி குவாலிட்டிஸை வச்சிருக்கிறான், எப்படி நியமத்தை கொடுத்திருக்கிறான். கண் இருக்கி, காது இருக்கி. இன்சான்ட இதயத்தில் எந்த மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹிக்மத்தை விளங்கி கொள்கிற சக்தியை கொடுத்திருக்கிறான். இன்சான்ட மூளை, அந்த மூளையில் கோடிக்கணக்கான விஷயங்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். சில விஷயங்கள் நாங்கள் 10 வருஷத்துக்கு போது பார்த்துருப்போம், 20 வருஷத்துக்கு போது கேட்டிருப்போம். ஆனால் திடீரென்று அப்படி ஒரு சம்பவம் வந்தால் அந்த இன்சிடெண்ட் யாவும் வார மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ஒரு குதிரத்தை கொடுத்திருக்கிறான். இப்போ இன்சானுடைய படைப்பை பார்த்துட்டு அல்லாஹுக்கு ஷுக்ர் நாங்கள் செய்ய வேணும். எப்படி அல்லாஹ் தஆலா படிச்சிருக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு தாரீஃப், ஹம்து உண்டு. அதே போல் இன்சான்ட உடம்புல பார்த்தா எத்தனையோ நரம்புகள், வெயின்ஸ் இருக்கி, அது யாராலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னா எங்களால் கம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. எந்த மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா ஒன்று மற்றோட கனெக்ஷனாக வச்சுட்டு ஒரு மனிதன் லைஃபை கண்டினியூ பண்ணியிருக்கிறான். இதே அல்லாஹ் தபாரக வ தஆலா மவுத்து கொடுக்க போகல, அந்த கனெக்ஷன் அப்படியே நின்று போகுது. இது உள்ள கண்டெக்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. அதே போல் இன்சானுடைய நீங்கள் இந்த விரல் தம்ஸில் எடுத்து பார்த்தா இன்றைக்கு 7.7 பில்லியன் மக்கள்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக பார்த்தா எத்தனை மனிதர்கள் அல்லாஹுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய பெஸ்டோவலை கொண்டு, குதிரத்தை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியும். அப்போ இன்சானுடைய இந்த யாருடையும் ஒரு மாதிரி இல்லை, எல்லாத்துடைய தம்ஸ் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுக்காகத்தானே நாங்கள் தம்ப் இம்ப்ரெஷனை போடுறோம். ஒரு டாக்குமெண்ட்டில் சிக்னேச்சர் பண்ணுற இடத்துல தம்ஸ் போடுற காரணம் என்ன, யாருடைய
பிரிண்ட் மார்க் ஒன்று சேம் இல்லை, அது ஒன்றுமே சேம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இதே போல் பல விஷயங்கள் இப்போ புது ரிசர்ச் ஒன்று வந்திருக்கு. இப்போ நீங்கள் சில ஊர்களில் பார்த்தா இமிக்ரேஷன் நாங்கள் போக்கல கண்ணை மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க, மனிதர்களோட ஒவ்வொரு மனிதரோட கண்ணும் சிமிலர் இல்லை, எல்லாத்துடைய கண் வித்தியாசமாக இருக்கு. அதில் உள்ள அந்த கிரியேஷன் அல்லாஹ் தஆலா எந்த மாதிரி பண்ணியிருக்கிறான்னு கேட்டால் அந்த கண்ணை கொண்டு விளங்கி கொள்ளலாம் இன்னார் இவர் தான், இன்னார் இவர் தான். இந்த ஆட்கள் இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கு இந்த கண் அல்லாஹ் தபாரக வ தஆலா வச்சிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ இன்சானுடைய படைப்பு இதை பற்றி நாங்கள் பல விஷயங்கள் பேசலாம். பொதுவாக என்னென்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய கிரியேஷனை நீங்கள் ப்ரேஸ் பண்ணினா இன் ரியாலிட்டி பிகாஸ் அல்லாஹ் கிரியேட்டட், இது அல்லாஹ்வுடைய ஒரு புகழ் உண்டு. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த சிறப்புகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா கொடுத்த அழகு, முஅஜிஸாத், ஸ்பெஷாலிட்டிஸ், அவங்களோட குவாலிட்டிஸ், அதை பற்றி நாங்கள் பேசி கொண்டு போனால் இன் ரியாலிட்டி வி ஆர் பிரேசிங் அல்லாஹ் பிகாஸ் அல்லாஹ் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு இந்த குவாலிட்டிஸை, இந்த மிரக்கல்ஸ், இந்த முஅஜிஸாத்கள் அல்லாஹ் தபாரக வ தஆலா தான் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொருட்டால் மற்ற நபிமார்களுக்கு, சஹாபாக்களுக்கு, அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா தான் இந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான். இப்போ நாங்கள் அந்த அவுலியாக்களை பற்றி பேசினா, சஹாபாக்கள் அஹ்லுல் பைத்தை பற்றி பேசினா, நபிமார்களை பற்றி பேசினா இன் ரியாலிட்டி வி ஆர் பிரேசிங் அல்லாஹ் தபாரக வ தஆலா பிகாஸ் அல்லாஹ் தான் அந்த குதிரத்தை கொடுத்திருக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் நபி ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பற்றி குர்ஆன் ஷரீஃபில் வருது. அவங்க சொல்கிறாங்க வ உப்ரி உல் அக்மஹ வல் அப்ரஸ வ உஹ்யில் மௌதா பி இத்னில்லாஹ். அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு நான் மௌத்தானவங்களுக்கு ஹயாத்தை கொடுக்கிறேன், நான் கொடுக்கிறேன் அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு. சுப்ஹானல்லாஹ். நான் அந்த லெப்ரசி உள்ளவருக்கு ஷிஃபா கொடுக்கிறேன். அதே போல் கண் இல்லாதவங்க, கண் இல்லாமல் பிறந்தவங்களுக்கு நான் கண் பார்வை கொடுக்கிறேன் என்று ஹஸரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன விஷயம் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் வச்சிருக்கிறேன். இது அர்த்தம் நாங்கள் சொன்னால் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, இது ஷிர்க் இல்லை, காரணம் அல்லாஹ் தான் அந்த குதிரத்தை கொடுத்திருக்கிறான். அப்போ நாங்கள் அவங்களை இப்படி பிரேஸ் பண்ண ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இஸ் அ ரிமூவ் ஆஃப் தி கெலமிட்டிஸ், மௌத்தானவங்களுக்கு ஹயாத் கொடுக்குறவங்க, இது ஒரு நாளும் ஷிர்க் ஆகாது. ஏன்? அல்லாஹ் படித்து கொடுத்த பாடம் இது. அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களோட இதயத்துக்கு லைஃபை கொடுத்தாங்க, எங்களோட உடலுக்கு ஒரு குதிர தாக்கத்தை கொடுத்தாங்க, எங்களுக்கு ஷிஃபாவை கொடுத்தாங்க என்று நாங்கள் சொன்னால், எங்களோட முசீபத்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமாக்கி போட்டாங்க என்று சொன்னால் இது ஷிர்க் இல்லை. எங்களுக்கு ரிஸ்க் கொடுத்தாங்க என்று சொன்னால் இது ஷிர்க் இல்லை. ஏன்? வல்லாஹு யஅதி இன்னமா அன காசிம், அல்லாஹ் கொடுக்கிறான், நானே தன் பங்குன்றவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செஞ்சப்பட்ட ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்படி புகழ்ந்து பேசினா இதுவும் அல்லாஹுடைய ஹம்து தன். மற்றது அல்லாஹ் தபாரக வ தஆலாவுடைய படைப்புல அத்தனை படைப்பையும் அல்லாஹுடைய ஹம்து செய்கிறாங்க. எங்களுக்கு விளங்குது இல்லை. மரங்கள் அல்லாஹுடைய தாரீஃப் செய்து, வானம் அல்லாஹுடைய ஹம்து செய்து, கடல் அல்லாஹுடைய ஹம்து செய்து, மலை அல்லாஹுடைய ஹம்து செய்து. ஏன் என்று கேட்டால் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் வ இம் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலாக்கின் லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும். அல்லாஹ் சொல்கிறான் மஃஹூம் எப்படி என்று கேட்டால் ஒவ்வொரு வஸ்து அல்லாஹுடைய தாரீஃப் செய்கிறாங்க, அல்லாஹுடைய ஹம்து பேசுகிறாங்க, ஆனால் மக்கள்களால் அதை விளங்கி கொள்ள முடியாது. யாருக்கு அல்லாஹ் தஆலா அந்த சக்தியை கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு விளங்கும் இவங்களோட தஸ்பீஹ் என்ன என்று. கல்லுகள், மண், இது எல்லாம் அல்லாஹ்வுடைய தஸ்பீஹ் செய்து. சுப்ஹானல்லாஹ். இப்போ எப்போ அல்லாஹ் படைச்சிருக்கிறானோ அன்றையிலேருந்து இது வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அது இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய தாரீஃப் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் புகழ் அல்லாஹுக்கே தான். ரப்பில் ஆலமீன், முழு ஆலமீனை கவனிக்கிறவன், முழு ஆலமீனுக்கு ரிஸ்க் கொடுக்கிறவன். எந்தெந்த மாதிரி அல்லாஹ் தபாரக வ தஆலா ரிஸ்க் கொடுக்குறான் என்று கேட்டால் சுப்ஹான் அல்லாஹ். ஒரு தஃப்சீரில் ஒரு விஷயம் ஒன்று வருது. மனிதர்கள் அவங்களோட கெப்பாசிட்டியை கொண்டு அவங்களோட பாதுகாப்பை தேடிக்கொள்கிறாங்க. இப்போ எங்களுக்கு தேவையான நேரம் ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு, மெடிக்கலை கொண்டு நாங்கள் பாதுகாப்பு எடுக்கிறோம், தேனை கொண்டு நாங்கள் எங்களோட ப்ரொடெக்ஷன் எடுக்கிறோம். அதே போல் டேட்ஸை கொண்டு நாங்கள் ப்ரொடெக்ஷன் எடுக்கிறோம். அதே போல் கலோஞ்சி அப்படி இந்த கரம்ஜீரம், பிளாக் சீட், அதை கொண்டு நாங்கள் ஷிஃபாவை எடுக்கிறோம். அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் நாங்கள் தேடிக்கொள்கிறோம். எங்களோட ஹெல்த்துக்காக நாங்கள் ப்ரிகாஷன் எடுக்கிறோம். ஆனால் நாங்கள் படுக்க போக்கில் யார் எங்களுக்கு
ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். அல்லாஹ் அக்பர். படுக்கிற நேரம் ஏதாவது ஒரு மிருகம் உண்டு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பாம்பு மாதிரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு இன்செக்ட் வந்து எங்களுக்கு அநியாயம் செய்யறதுக்கு வரத்துக்கு இருந்தால் அதை கொண்டு ப்ரொடெக்ஷன் கொடுக்கிறவன் யார்? அல்லாஹ் தபாரக வ தஆலா. இப்போ அல்லாஹ் தபாரக வ தஆலா ரஹ்மான் ரஹீம் எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் தபாரக வ தஆலா டிரெக்டாக கூட எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறான். மீன்ஸ் சபபை வச்சு கூட அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறான். அதே போல் நீங்கள் பாருங்கள், மனிதர்களோட இப்போ பொதுவாக நாங்கள் பார்த்தா ஒரு மனிதர்கள் அவங்களோட பிள்ளைகளுக்கு அவங்க கொடுக்குற நரிஷ்மெண்ட் எப்படி என்று கேட்டால் பிறக்க போக்கில் எந்த மாதிரி கவனிக்கிறாங்க, ஒவ்வொரு மாதிரி கவனிக்கிறாங்க, அவங்களோட கையில் அல்லாஹ் தபாரக வ தஆலா கொடுத்திருக்கிறான். அதே போல் சில மிருகங்கள் அவங்களுக்கு குழந்தை பிறந்தால் அவங்க எந்த மாதிரி கவனிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன மாதிரி குதிரத்தை வச்சிருக்கிறான். தஃப்சீரில் ஒரு விஷயம் ஒன்று வருது, இந்த காகம் இருக்கு தானே, க்ரோ வந்து அது ஒரு முட்டையை போட்டால் அப்படி இந்த ஒரு எக் கொண்டு வெளியாக்குனா அந்த எக்கை கொண்டு வெளியாகிற பேபி க்ரோ அது ஒரு இறைச்சி துண்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதே நேரம் அதோட தாயார் வந்து அந்த பேபி க்ரோவை விட்டுட்டு போயிடுவோம். அப்போ இந்த மொஸ்கியூட்டோஸ் இருக்கிறாங்க, அந்த மொஸ்கியூட்டோஸ் வந்துட்டு இந்த இறைச்சியை திங்கிறதுக்கு வருவாங்க. ஆனால் அந்த பேபி க்ரோ அந்த மொஸ்கியூட்டோஸு அது ரிஸ்காக எடுத்துகிட்டு தான் இது வளருது. அதுக்கு பிறகு தான் அதுக்கு இந்த விங்ஸ் வெளியாகுது. சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி அல்லாஹ் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறான். அப்போ அந்த விங்ஸ் வெளியாகுன பிறகு தான் தாய் வந்துட்டு இந்த பேபி க்ரோவை கவனிக்கிறார். இதே போல் ஹஜ்ரத் ஜுன்னூன் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ப்ரொடெக்ஷன் விஷயம் வரப்போக்கில் தஃப்சீரில் வருது. அவங்க ஒரு நேரம் நைல் ரிவர் கிட்ட இருந்தாங்க. அங்கே ஒரு சம்பவத்தை பார்த்தாங்க. ஒரு ஸ்கார்பியன் வந்து ஒரு கார்னரில் இருந்துச்சு. திடீரென்று ஒரு ஆமை வந்துட்டு அந்த ஸ்கார்பியனை எடுத்துட்டு அந்த கடலில் அப்படி அந்த நைல் ரிவர்லேருந்து அப்படியே ஸ்விம் பண்ணி கொண்டு மற்ற பக்கம் போச்சு. இவங்க பார்த்தாங்க, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்று ஹஜ்ரத் ஜுன்னூன் மிஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு போட்டில் இருந்துட்டு அதை ஃபாலோ பண்ணி கொண்டு இருந்தாங்க. பார்க்க போக்கல அந்த ஆமை இந்த ஸ்கார்பியனை அந்த ஆறுட மற்ற கார்னரில் ட்ராப் பண்ணி அங்கே வச்சு விட்டுட்டு அப்போ அங்கே வந்து ஒரு சம்பவம் நடந்து கொண்டுருந்துச்சு. எப்படி என்று கேட்டால் ஒரு புல் ஒன்று இருக்கு, அந்த புல்லுக்கிட்ட ஒரு பாம்பு ஒன்று இருக்கு, பாம்பு கொத்தத்துக்கு ரெடியாக இருக்கு. இப்போ திடீரென்று இந்த ஸ்கார்பியன் வந்துட்டு பாம்போட சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அது ரெண்டு பாம்பும் ஸ்கார்பியனுக்குள்ளே உள்ள பாய்சனை கொண்டு பாம்பும் செத்து போச்சு, ஸ்கார்பியனும் செத்து போச்சு. அந்த பில்லிக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா பாதுகாப்பை கொடுத்தான். சுப்ஹான் அல்லாஹ். பார்த்தீங்களா, அல்லாஹ் தபாரக வ தஆலா ரப்புல் ஆலமீன் எந்த மாதிரி அவனுடைய படைப்புக்கு அவன் ப்ரொடெக்ஷனை கொடுக்கிறான். அல்லாஹ் தபாரக வ தஆலா நம் அனைவருக்கும் ஈமானோட வெப்பானாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஆயத்தை பற்றி நாங்கள் நெக்ஸ்ட் கிளிப்பில் பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.